பொறி வைத்த FBI அமெரிக்க புலனாய்வு அமைப்பு கையும் களவுமாக சிக்கிய கௌதம் அதானி, அலரும் மோடி, நடப்பது என்ன? இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம். அதானிக்கு எதிராக அப்படி சொல்லக்கூடாது, மோடியின் மிக நெருங்கிய நண்பர், உற்ற தோழன், உயிர் நண்பன் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம். 1-2 இல்லை, நீங்கள் தலை சுற்றிடுவீங்க. $265 மில்லியன் இந்திய அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்ச பணமாக கொடுப்பதற்கு அதானி முன்வந்திருக்கிறார். அதான் குற்றச்சாட்டு. சார், அதானி இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டுனா, இதுக்கு எப்படி சார் அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுதல. அதைத்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். சரி சார், இதனால் மோடிக்கு என்ன சார் சிக்கல்? மோடி ஏன் சார் அலறுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்லும். இது ரொம்ப பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ். இன்றைக்கி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் எல்லா உலக நாடுகளிலும், அமெரிக்காவிலேருந்து இன்றைக்கி காலையில் நண்பர்கள் பேசினார்கள், அண்ணன் செய்தி பார்த்தீங்களா அப்படின்னு. அங்கிருந்து தம்பிமார்கள் அழைத்தார்கள். அங்கேயும் பிரேக்கிங் இதான், டடங் டடங் டடங்னு மியூசிக் போட்டு அங்கே இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே நம்ம தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். பட் உலகம் முழுவதும் இன்றைக்கி ஒரு பிக் பிரேக்கிங் ஆகிருக்குது. அதானி வசமாக சிக்கியிருக்கிறார். என்ன நடக்கும் அடுத்தது? அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிக்கிட்டு, இது ஒரு மிகப்பெரிய மோசடி. $265 மில்லியன் பணத்தை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்க முன் வந்தார் கௌதம் அதானி அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. சரி, முதல்ல நான் இப்படி சொல்லிடுறேன். முதல்ல கிளைமேக்ஸை சொல்லிவிட்டு நான் கதைக்குள்ளே போகிறேன். சார், இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, எதுவுமே ஆகாது. அப்புறம் எதுக்கு சார் இதை பேசிக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேசி ஆகணும். ஏன்னா விஷயம் அவ்வளோ பெரிய பெருசு. அப்போ ஒன்றுமே ஆகாதுன்னா, ஏன்னா இந்த மோடி ஆட்சியில் எதுவுமே நடக்காது. எவ்வளோ பெரிய ஊழல் அம்பலப்பட்டாலும் மோடி அரசு இருக்கும் வரை அதானி தண்டிக்கப்பட மாட்டார். மதவெறி இருக்கும் வரை மோடி அரசு இந்த நாட்டில் மக்களை ஏமாற்றி தொடரும். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேமை, இவ்வளோ பெரிய முறைகேட்டை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, தமிழ் கேள்விக்கு இருக்குங்கிறதுனால நான் இதை பேசுகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது, அதற்காக நான் பேசுகிறேன். இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களிடம், இதில் முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களிடம் கௌதம் அதானியினுடைய நிறுவனம் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முதலீடுகளை கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் முதலீடுகளை எங்கள் நிறுவனத்துக்கு கொடுங்க, நாங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் நம்ம மூலம் நம்ம மின்சார உற்பத்தி, மின் உற்பத்தி திட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு முதலீடுகளை இருக்கிறார்கள். இவர்களுடைய இதை கேட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க முதலீட்டாளர்கள், அதனால தான் இதில் அமெரிக்க நீதிமன்றம் வருது. அமெரிக்க முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதானியினுடைய நிறுவனத்துக்கு தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு ஐயா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கு இந்தியாவில் தான் நிறுவனம் ஆரம்பிக்க போகிறாரு. முதலீடு அமெரிக்காவிலேருந்து இருக்கிறார். அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் பணத்தை பெற்று அந்த பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர் லஞ்சமாக கொடுப்பதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தயாராக இருக்கிறார். அது எவ்வளவு? $265 மில்லியன். தலை சுற்றுதில்லை, கொடுக்க தயார். இப்போ இந்த குற்றச்சாட்டு எழுந்தவுடன் இது தொடர்பாக 2023, சார் என்ன சார் திடீர்னு இப்போ இந்த பிரச்சனைலாம் வருது? இப்போ வரல, இது ஆல்ரெடி வந்துடுச்சு. 2023 இந்த பிரச்சனை எழுந்து 2023 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கௌதம் அதானியினுடைய உறவினர் சாகர் அதானி, அவருடைய வீடு நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க்கில் அவருடைய வீட்டில் ரைடு. இங்கே எப்படி அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வருமான வரித்துறையும் வைத்து நரேந்திர தாமோதரதாஸ் அரசாங்கம் எதிர்க்கட்சிகள்லாம் மிரட்டுதில்லை, அங்கே அப்படிலாம் மிரட்ட முடியாது. அங்கே அவங்க வந்த புகாரின் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுப்பதற்காக என்ன செய்கிறாங்க, ஒரு சோதனை நடத்துகிறாங்க. அப்படி சோதனை நடத்துகின்ற பொழுது சாகர் அதானியின் வீட்டிலிருந்து பல முக்கிய ஆவணங்கள் கடந்த 2023 கைப்பற்றப்படுகிறது. பென்ட்ரைவ், இன்ன பிற ஆவணங்கள், கோப்புகள்லாம் கைப்பற்றப்படுகிறது. இதன் அடிப்படையில் திருப்பி ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை FBI பண்ணுறாங்க, அமெரிக்க புலனாய்வு அமைப்பு. அந்த புலனாய்வு அமைப்பினுடைய விசாரணையில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற பொழுது நியூயார்க் நீதிமன்றம், ஃபெடரல் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கினுடைய முகாந்திரத்தை புரிந்து கொண்டு
வழக்கை பதிவு செய்ததோடு அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள். இப்போ அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. என்ன குற்றச்சாட்டு? அமெரிக்க முதலீட்டாளர்களுடைய பணத்தை பெற்று அதை நீங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்வதாக சொல்லிட்டு நீங்கள் வந்து லஞ்சத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இந்த நிமிடம் வரை பாஜக, மோடி, அமித்ஷா ஒருத்தரும் இதற்காக வாய் திறக்கலை. இப்போ காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. காங்கிரஸ் சொல்கிறாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை இந்த விவகாரத்தில் தேவைன்னு. இந்த நாட்டினுடைய பிரதமர் வாயிலிருந்து அதானிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை இதுவரைக்கும் வந்ததில்லை. அதானிங்கிற வார்த்தையை உச்சரிக்க மறுக்கிறார், அஞ்சுகிறார். ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார் அதானிங்கிற வார்த்தையை, அதானியை பற்றி நான் பேச மாட்டேன், பயப்படாங்க, தைரியமாக வாங்குங்கிறார். அதானி என்ற வார்த்தையை கூட சொல்ல அஞ்சுகிற தயங்குகிற ஒரு பிரதமர். இப்போ நான் இந்த வீடியோவே எவ்வளோ வியூஸ் போகணும்னு கூட எனக்கு தெரில. நான் வியூஸ்க்காக பேசவும் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா எவ்வளோ வியூஸ் போகணும்னு தெரிலன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மணிப்பூரை பற்றியோ அல்லது அதானியை பற்றியோ பேசினாலே நீங்கள் வந்து அந்த வீடியோக்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது, யார் பார்வைகளுக்கும் செல்வதில்லை. இப்போ இது அதானியை பற்றிய வீடியோ எத்தனை பேர் பார்வைக்கு போகும்னு எனக்கு தெரில. அந்த அளவிற்கு அதானியை பாதுகாப்பதில் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ கண்கொத்தி பாம்பாக கவனிக்கிறாங்க. அதானியை பற்றிய முறைகேடுகளை மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாதுங்கிறது ரொம்ப துடியாக இருக்கிறாங்க. இப்போ இதில் மோடிக்கு எங்கே சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்நாட்டில் நீங்கள் இந்த அதானியை காப்பாற்றுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குல்ல, இது நாட்டு மக்களிடம் அம்பலமாகும். நீங்கள் வந்து இந்த இது ஃபஸ்ட் டைம் இல்லை அதானியை காப்பாற்றுவது. நீங்கள் ஏதோ அதானியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புலையோ அல்லது வந்து அதானி வந்து ஏதோ அவருக்கு இப்போ பேசுகிற நமக்கும் ஏதாவது வாக்கிய வரப்பு சண்டையாக கிடையாது. இலங்கையில் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அப்படின்னு அந்த அதிகாரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். கோத்தபய ராஜபக்ஷ அவரிடம் சொன்னதாக அந்த அதிகாரி சொன்னார். மின்வாரியத்துறையினுடைய பொறுப்பில் இருந்தவர் என்ன சொன்னார், இலங்கையில் அமைய திட்டமிட்ட ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை திட்டத்தை அதானிக்கு கொடுக்கும்படி இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் இலங்கை அதிபருக்கு அழுத்தம் கொடுத்தார் அப்படின்னு இலங்கையினுடைய மின்சார சபையினுடைய தலைவர் ஒரு தகவலை சொன்னார். ஏதாவது யாராவது இந்த பாஜக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சா? இந்த நாடோ நாட்டு மக்களும் அதை பற்றி கவலைப்பட்டாங்களா? யாருக்கு இதை பற்றி கவலை இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால், மன்மோகன் சிங் ஆட்சியாக இருந்தால் எவ்வளவு குதிப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இலங்கைக்கு அந்த உதவியை பண்ணிடுச்சு, காங்கிரஸ் இந்த உதவியை பண்ணிடுச்சுன்னு இங்கே சத்தம் போட்ட, தமிழ்நாட்டில் சத்தம் போட்ட 6 அடிமைகள் கூட அதானிக்கு கொடுக்கறதுக்கு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறீர்கள்ங்கிறத பேச மாட்டாங்க. ஏன்னா டிசைன் எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்பது ஒன்றே ஒன்று தான். ஒன்றியத்தில் காங்கிரஸை எதிர்க்கணும், தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கணும். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதானி ஊழல் அது நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு. என்ன சொன்னாங்க, செபியினுடைய தலைவர், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு. அந்த செபியினுடைய தலைவர் மாதவி அவர்கள், அவருடைய கணவர் இருவரும் அதானியினுடைய நிறுவனத்தில், அதானியினுடைய ஷெல் கம்பெனிஸில் முதலீடு செய்திருக்கிறார்கள், அவருடைய பணம் இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை செபி வைத்தது. இப்போ வரைக்கும் இதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் ஏதாவது உண்டா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் இருப்பார், இந்த நாட்டை சீரழிச்சவன் அந்த ஆள்லாம். லோக்பால் லோக்பால் லோக்பால்னு கத்துனாங்க. லோக்பால்னு இப்போ எவனாவது லோக்பாலை பற்றி பேசுகிறீங்களாடா அந்த நாடு? அப்போ எனக்கு கோபம் வருமா வராதா? நீங்கள் தயவுசெய்து தமிழ் கேள்வி சொந்தங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2010 2009 காலகட்டத்தில் 2010 11 12 பீக்கில் இருந்த பிரச்சனை அதுதான். நான் இப்போ சத்தியம் தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்தேன். டெய்லி லோக்பால் லோக்பால் லோக்பால்
அண்ணா ஹசாரே காந்தியவாதி, அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் எங்கேருந்து கிளம்புனானுன்னே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் தலையில் ஒரு குல்லாவை போட்டு டெல்லியில் உட்காந்துருக்கிறான். சென்னையிலலாம் ஒரு பெருங்கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருத்தரை இப்போ காணும். ஊழல் ஒழிப்பு போராளிகள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே ஊழல் தான், ஊழலை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு கிளம்பி இவங்க எல்லாரும் மறைமுகமாக மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பக்கா லாபி ஒன்று செயல்பட்டு அவ்வளோ கோவம் வருது. இன்றைக்கி நாடு சீரழிஞ்சு கிடக்கு. அந்த ஆள் எங்கே போனான்? அண்ணா ஹசாரே ஒரே ஒரு முறை மாற்றத்திற்காகன்னு பேசினார் மோடி. ஒரே ஒரு முறை தான். அந்த சீட்டை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நாடு குட்டிச்சவராயிரும், அவங்கள மாற்றவே முடியாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை இல்லை. நீங்கள் இன்றைக்கி டெய்லி டீ குடிக்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் காப்பி குடிக்கிறோங்கிற மாதிரியான விஷயம் இல்லை இது. ஒரு வாட்டி ஒரு மாற்றத்துக்காக ஒரு வாட்டி ஓட்டு போடுங்கன்னு சிலர் கேட்குறாங்க பாருங்கள். ஒரு வாட்டி அப்படி தான் மோடி கேட்டார். ஒரே ஒரு வாட்டி போச்சு, மொத்தம் முடிஞ்சு போச்சு. எல்லா துறைகளிலும் அவருடைய ஆட்களை உட்காந்து வச்சார். தேர்தல் ஆணையத்திலிருந்து நீதித்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர் வசம். இன்னைக்கு நாடு முடிஞ்சு போச்சு. மீட்க முடியுது அவர்கிட்டருந்து? ஒரு முறை மாற்றம்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போட்டிங்களே, இனிமேல் நீங்கள் நினைச்சாலும் மோடிட்டேருந்து இந்த நாட்டை உங்களால் மீட்க முடியுமா? கத்துனோமே, கதறணுமே, கேட்டுச்சா யாருக்காவது? இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ இலங்கை அரசு குற்றச்சாட்டியது, அதானிக்காக மோடி பேசுகிறார், பதில் இல்லை. அமெரிக்கா ஹிண்டன்பர்க் அறிக்கையை குற்றச்சாட்டியது, பதில் இல்லை. இப்போ அமெரிக்கா நீதிமன்றம் வழக்கு தொடுத்து பிடிவாரண்டே பிறப்பிச்சிட்டான். ஆனாலும் மோடியை காப்பாற்றுவார் அதானி. அதனால் அதானியை காப்பாற்றுவார் மோடி. ஆனாலும் அதானியை காப்பாற்றுவார் மோடி. எப்போ யாருங்க? 2010 2005 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதானியை எத்தனை பேருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்? மோடி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அதானியை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் உலக பணக்காரர்கள் வரிசையில் அதானி இடம்பெற்றது எப்படி? யாரு கேட்கா? இப்போ இது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, இங்கே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பிரச்சனை வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது காக்னிசன்ட் நிறுவனத்துக்கு இடம் ஒதுக்கியதில் அங்கே இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இங்கே போர்டு, அங்கே கமிஷன், இங்கே நம்ம செபி சொல்கிறோம் இல்லையா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அது மாதிரி அங்கே செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ஸ் கம்ப்ளைண்ட் alleges that in 2014 a senior government official of the Indian state of Tamil Nadu தமிழ்நாட்டில் demanded a $2 million bribe, $2 million லஞ்சம் கேட்டாங்களாம், from the construction firm responsible for building Cognizant. காக்னிசன்டோட நிறுவனம் இங்கே தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கு 2.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபுட்டில் ஒரு கேம்பஸ், அதுக்கு இங்கே தங்களுடைய பணிகளை செய்வதற்கு லஞ்சம் கேட்டார்கள் அப்படின்னு அப்போவே பிரச்சனை. ஜெயலலிதா காலத்தில் திமுக திட்டுறதா இருந்தால் திட்டு, அது மட்டும்தான் நடுநிலை, அது மட்டும்தான் நியாயம். அப்படிதானே? நீங்கள் நான் எழுதி தரேங்க. இப்போ இங்கே உங்கள் சில ஆரிய அடிமைகளை நான் தோலுரித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? நீங்கள் எங்கேயாவது போகிற பக்கம் லேசாக செய்தியாளர்கள் கேட்டால் உண்டு, அதானியை பற்றி ஏதாவது பேச சொல்லுங்கள், அதானியை பற்றி, இந்த பிரச்சனையை பற்றி பேச சொல்லுங்கள். இப்போ நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் முதலே சொல்லிட்டேன், இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா ஊடகங்கள், நான் சொன்ன மாதிரி அனைத்து துறைகளும் அவர்கள் வசம். என்னை மாதிரி 4 பேர் இண்டிவிஜுவலாக சுயமாக கத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். நான் மட்டும்லாம் சொல்லவே மாட்டேன் ஒருபோதும். இன்னும் வீரியமாக கத்தக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள். ஐயோ இந்த நாடு இப்படி ஆயிடுச்சேன்னு இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இப்படி பாஜகவை குறிவைத்து தாக்கக்கூடிய, பாஜகவினுடைய முகமூடியை கிழிக்கக்கூடியவர்களை இன்னொரு பக்கத்துலேருந்து நினச்சிவான், அடிப்பான், தாக்குவான். ஏன்னா நீ பாஜகவை அடிக்கக்கூடாது, அவன் எங்களை அடிக்கிறான், நீ அவன் அடி. தாரி அடிமைகளுக்கு பெரும் பணம் கொட்டி கொடுக்கப்படுகிறது. எதற்கு? பாஜகவை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? குறிவைத்து தாக்க வேண்டும்.
இதுதான் இந்தியா முழுக்க நடக்குது. வெறும் தமிழ்நாட்டில் இது நீங்கள் வெறும் தமிழ்நாட்டோட சுருக்கி பார்த்துடாதீங்க, இந்தியா முழுக்க இது நடக்கிறது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தமிழ்நாடும் கேரளாவும் ஏதோ தப்பிட்டு இருக்குது. கல்வி அறிவு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பெரியாரிய சிந்தனை கொண்ட காரணத்தினால், அதனால தான் பெரியாரை டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே தடையாக நிற்கிறது பெரியாரிய கொள்கைகள் மட்டும்தான் ஆரியத்துக்கு. அந்த ஒன்றை நகட்டிட்டா கடன்னு அவன் உள்ளே வந்துடுவான். அதை நகட்டுறதுக்கு இங்கே ஒரு பெரும் வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே வெறும் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நடக்கிற சண்டை இல்லை. இங்கே இது ஒன்றுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொண்டு நாம் தமிழ்நாட்டையாவது குறைந்தபட்சம் இந்த சங்க பரிவார கூட்டத்திடமிருந்து, பாஜகவிடமிருந்து நாம் காத்து நிற்க வேண்டும் என்பதை சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.